வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகே மக்களவை கூட்டத்தொடரில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கும் சட்ட மசோதாவை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டார தலைவர் எஸ்.எம். வீரப்பா தலைமை தாங்கினார். நகர தலைவர் எஸ். பியாரஜான் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட தலைவர் சி. பஞ்சாட்சரம் மத்திய அரசின் நடவடிக்கைகளை கடுமையாக சாடி கண்டன உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய நகர தலைவர் பியாரஜான் பேசுகையில், தேசத்தின் விடுதலைக்கு தன்னையே அர்ப்பணித்த மகாத்மா காந்தியின் பெயரை ஏழை மக்களின் வாழ்வாதாரமான 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து நீக்குவது காந்திய சிந்தனைகளுக்கும் இந்திய ஜனநாயகத்திற்கும் நேரடியான தாக்குதலாகும். இது காந்திஜியின் மீது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் மீதும் நடத்திய தாக்குதல் என ஆவேசமாக குற்றம் சாட்டினார். இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம், மாவட்ட துணைத் தலைவர் விநாயகம், மாவட்ட சிறுபான்மைத்துறை தலைவர் கே.ஓ. நிஷாத் அகமத், திமிரி வட்டார தலைவர் காவனூர் சீனிவாசன், லீலா கிருஷ்ணன், வாலாஜா வட்டார தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓபிசி மாவட்ட பொதுச் செயலாளர் பரத், ஓபிசி துறை மாவட்ட தலைவர் மொய்தீன், மாவட்ட இளைஞர் அணி காங்கிரஸ் தலைவர் ஷர்மிளா, இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் அருண்குமார், சிறுபான்மைத்துறை நகர தலைவர் முஜிபா, மனித உரிமை மாவட்ட தலைவர் புவனேஸ்வரன், கொடைக்கல் சிவா, சதீஷ் உள்ளிட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு காந்தியின் பெயரை நீக்க நினைக்கும் மத்திய அரசு தனது முடிவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி